வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். மச்சா, ஒரு சந்தேகம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு மீன லக்னம், மகர ராசி. பார்க்க ரொம்ப சாதுவா அமைதியா இருக்கான். ஆனா ஏதாச்சும் ஒரு வேலையை எடுத்தா முடிக்காம விட மாட்டேங்கிறான். இது என்ன மாதிரி காம்பினேஷன்? அதுதாங்க அந்த ஜாதகத்தோட ஸ்பெஷாலிட்டியே. மீன லக்னம்னா அதுக்கு அதிபதி குரு பகவான், மகர ராசினா அதுக்கு அதிபதி சனி பகவான். ஒரு பக்கம் குருவோட கருணையும் ஆன்மீகமும் இருக்கும், இன்னொரு பக்கம் சனியோட உழைப்பும் விடாமுயற்சியும் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா மென்மையான உருவம், வலிமையான உள்ளம், இதுதான் அவங்க. ஆமா மச்சான், அத நான் கவனிச்சிருக்கேன். அவன் யார் கூடவும் சண்டைக்கே போக மாட்டான். ஆனா மனசுக்குள்ள செமையா பிளான் போடுவான் போலயே. ஆமாப்பா, அவங்க யதார்த்தத்தையும் கற்பனை திறனையும் மிக்ஸ் பண்ணி வாழ்றவங்க. வெளியே பார்க்க ஒரு சைலண்ட் ஆளா தெரிஞ்சாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பர்ஃபெக்டா முடிக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பிறப்பிலேயே ஒரு ஆலோசகர் தகுதி இருக்கும். மற்றவங்க கஷ்டம்னா உடனே உருகிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா செம்ம ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. சரி, இவங்க குடும்பத்துல எப்படி இருப்பாங்க? குடும்பத்துல இவங்க ஒரு நிழல் தர்ற மரம் மாதிரி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவாங்க. ஆனா அதே சமயம் குடும்ப கௌரவம், ஒழுக்கம்னு வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாறிடுவாங்க. அதிகாரம் பண்ணாம அன்பாலேயே எல்லாத்தையும் சாதிப்பாங்க. மௌனமா இருந்துட்டே குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சிடுவாங்க. பிசினஸ் அல்லது வேலைன்னு போனா இவங்க எந்த மாதிரி ஃபீல்டுல செட் ஆவாங்க? இவங்களுக்கு குருவோட ஆதிக்கம் இருக்கிறதால டீச்சிங், காலேஜ், ஆன்மீகம் அல்லது கடல் சார்ந்த பிசினஸ் ரொம்ப நல்லா வரும். சனி பகவான் இருக்கிறதால கடின உழைப்புக்கு இவங்க பயப்பட மாட்டாங்க. சொந்தமா தொழில் செஞ்சா இவங்களுக்கு பெரிய லெவல்ல லாபம் வரும். வேலையில கூட இவங்க ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான். மேலதிகாரிகளுக்கு இவங்க மேல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். காசு விஷயத்துல இவங்க எப்படி? செலவாளியா இல்ல கஞ்சனா? கஞ்சன்னு சொல்ல முடியாது, ஆனா கணக்கு பார்ப்பாங்க. குரு இருக்கிறதால தர்மம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா சனி இருக்கிறதால வீண் செலவு பண்ண விட மாட்டாங்க. தங்கம், நிலம்னு இன்வெஸ்ட் பண்றதுல இவங்க கெட்டிக்காரங்க. இவங்க நடுத்தர வயசுக்கு மேல பெரிய லெவல்ல செட்டில் ஆயிடுவாங்க. கடன் வாங்குறது இவங்களுக்கு அறவே பிடிக்காது. ஆரோக்கியத்துல ஏதாவது ஸ்பெஷலா கவனிக்கணுமா? ஆமாப்பா, மீன லக்னங்கிறதால பாதம், கால் விரல்கள்ல கொஞ்சம் கவனம் வேணும். மகரம்ங்கிறதால எலும்பு, மூட்டு வலி வரலாம். முக்கியமா இவங்க எதையாவது ஓவரா யோசிச்சுட்டே இருக்கிறதுனால ஜீரண கோளாறு வர வாய்ப்பு இருக்கு. டைமுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணா இவங்க உடம்பு இருந்து மாதிரி இருக்கும். இவங்க குழந்தைங்க கிட்ட எப்படி இருப்பாங்க? பாசமான அப்பா அம்மாவா இருப்பாங்க. அதே சமயம் பசங்க தப்பு பண்ணா சும்மா விட மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே உழைப்போட அருமையை சொல்லி வளர்ப்பாங்க. இவங்க பசங்க பின்னாடி பெரிய லெவல்ல வரும்போது அதுதான் இவங்களுக்கு பெரிய பெருமையா இருக்கும். டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பா ஆன்மீக தலங்கள், கடற்கரை, அருவி இருக்கிற இடங்களுக்கு போறதுன்னா இவங்களுக்கு ரொம்ப இஷ்டம்.
சும்மா சுத்தி பார்க்காம அந்த ஊரோட கலாச்சாரத்தை ரசிப்பாங்க. பிசினஸ் நிமித்தமா வெளிநாடு போற வாய்ப்பும் இவங்களுக்கு தேடி வரும். ஆனா வண்டி ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் நிதானம் அவசியம். அப்போ இவங்க லைஃப் லேட்டா தொடங்கினாலும் லேட்டஸ்டா இருக்கும்னு சொல்லு. கரெக்டா சொன்னேன். ஆரம்பத்துல கொஞ்சம் போராட்டம் இருந்தாலும் இவங்களோட நேர்மையும் விடாமுயற்சியும் இவங்கள ஒரு கட்டத்துல சமூகத்துல உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். அந்த பிடிவாதத்தையும் அளவுக்கு அதிகமான இமோஷனையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இவங்க நிஜமாவே ஒரு பெரிய சாதனையாளர் தான். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.